தஞ்சாவூரில் கொலை நடந்த பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஜியா உல் ஹக் விசாரணை நடத்தி வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளியில் ரமணி என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை ரமணியின் காதலரான மதன்குமார் பள்ளிக்குள் புகுந்து அவரை கத்தியால் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் மற்றும் தஞ்சை சரக காவல் டிஐஜி ஜியா உல் ஹக் ஆகியோர் நேரில் விசாரணை செய்து வருகின்றனர். அவர்கள் தெரிவிக்கையில், அதாவது ரமணியும் மதனும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்ததாகவும் இது குறித்து மதன்குமார் ரமணியின் வீட்டிற்கு பலமுறை சென்று பெண் கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் பெண் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. நேற்றும் போய் மீண்டும் அவர் திருமணத்திற்கு ரமணியின் பெற்றோரிடம் பெண் கேட்டுள்ளார். அப்போதும் அவர்கள் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் இன்று காலை பள்ளிக்கு ரமணியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வகுப்புகளை முடித்துவிட்டு ஆசிரியர்களின் ஓய்வு அறைக்கு வந்த ரமணி வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது திடீர்னு தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆசிரியர் ரமணியின் கழுத்து மற்றும் கைகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் விழுந்த அவரை பார்த்த சக ஆசிரியர்கள் மதன்குமாரை பிடிக்க முயன்ற போது அவர் தப்பி ஓடியுள்ளார். அப்போது சக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் இருந்த மாணவர்கள் அவரை விரட்டி சென்று பிடித்துள்ளனர். இதனை அடுத்து ரமணியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பும் போது அவர் உயிரிழந்துள்ளார். தற்போது மதன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறதாகவும், இதில் இருவரும் காதலித்ததாகவும் பெண் தர மறுத்ததால் தான் இந்த கொலை நடந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன். இந்நிலையில் தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலையில் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆசிரியை ரமணி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதேபோன்று கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.